ஏசப்பாட்ட கேட்டப்ப ஏசப்பா உங்களுக்கு சொல்லிட்டார். எதுல இருந்து? 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல இருந்து தான். என்ன இதுல இங்க இருக்கிற கூட்டத்தில் இருக்கிறவங்களை நீங்க உங்களுடைய புலம்பல்கள் தான் 1ஆம் வசனத்துல இருக்குது. அங்க ஒரு எலிசாவுடைய ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி எலிசாட்ட வர்றாங்க. என் புருஷன் செத்து போயிட்டான், அவன் ஊழியக்காரன், என்ன தீர்க்கதரிசியா இருந்துட்டு கடன்காரனா செத்து போயிட்டான். ஊழியக்காரன் கடனே வாங்கக்கூடாது, என்ன செய்ய, கடனை வாங்கிட்டான், செத்தும் போயிட்டான். இப்போ என்ன செய்கிறாங்க, அவங்க சொல்கிற வார்த்தை புலம்பல் பாருங்க. அடியானாகி என் புருஷன் இறந்து போனான், அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றான். எனக்கு ஏசப்பா சொன்னார், இங்கே இருக்கிற நிறைய பேர் பணம் பிரச்சனை தான். முதல்ல தீர்க்க தரிசனம், முதல் தீர்க்க தரிசனமே என்ன சொல்லியிருக்கிறார் தேவகோட்டக்காரங்க, பூரா பணம் தான். டேவிட் கணேசா போகும்போது எங்களுக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்து விட்டா நீ நல்லா இருப்பேன், நான் உங்கள்கிட்ட 1000 ரூபா கேட்டு வந்தா நீங்கள் என்கிட்ட 1000 ரூபா வாங்கிடுவீங்க போட்டிருக்கு. நான் சொல்கிறேன், உங்களுக்கு இன்றைக்கி 1000 ரூபா கொடுத்தா இன்னைக்கு பிரச்சனை சரியாகும். ஆனால் என் கூட கூட்டு வந்திருக்கிற ஏசப்பா யார் தெரியுமா? உங்களுடைய சாகிற வரைக்கும் நீ ஆண்டவர் ஐஸ்வர்யத்தினால் ஆசீர்வாதத்தினால் நிறைவார். அல்லேலூயா. நான் எப்பயுமேங்க, எனக்கு ஒரு நம்பிக்கை, இந்த உலகத்திலே ஏசப்பாவுக்கு ஒரே ஒருத்தரை தான் ரொம்ப பிடிக்கும். தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தரை ரொம்ப பிடிக்கும். அந்த ஒருத்தர் யார்? ஏசப்பாவுக்கு பிடிச்ச ஒருத்தர் யார்? நான் மட்டும்தான். நீ யார் வேணாலும் என் கூட சண்டைக்கு வாங்க, மீட்டிங் முடிஞ்சு வச்சுக்கிறோம், அவர்கிட்ட போவோம். ஆண்டவரே, எனக்கும் இந்த தேவகோட்டை சிஸ்டருக்கு பிரதருக்கும் சண்டை வந்துருச்சு, உங்களுக்கு என்ன பிடிக்குமா இவங்களை பிடிக்குமான்னு கேட்போம். இனி நீ என்ன செய்ய போகிறீங்க பக்கத்தில்? இனி ஏசப்பாவுக்கு நீ என்ன செய்ய போகிற கேள்வி. இன்னும் செய்ய மாட்டேங்க, நான் பிச்சு விடுவேன். சாகுறதுக்குள்ளே இந்தியாவில் 7000 மிஸ்டரி எழுப்பி 1,00,000 கிராமத்தை ஏசப்பாவை சொந்தமாகிட்டு தான் நான் சாக போகிறேன். அல்லேலூயா. ஏன் செல்ல பிள்ளை என்ன அவர் தனியாகவே விட மாட்டாருங்க, எப்போ பார்த்தாலும் என்னை ஒட்டிக்கிடுவாருங்க. அவர் என்ன சொல்லிவிட்டாரு? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உங்கள்கிட்டையும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் நீ உருப்பட மாட்டேல, நீ தான் உருப்படல இல்லை. அல்லேலூயா. என் பைபிள்ல கர்த்தரை என் வலது பாரசத்தில் வைத்திருக்கிறபடியால் என் வலது பக்கத்தில் ஏசப்பா இருக்கார். ஒரு கிராமத்தில் நான் பிரசங்கம் பண்ணி அருவாள் எடுத்து வெட்டு வந்துட்டான் பாருங்க. உங்களை யாராவது அருவாள் எடுத்து என்னை வெட்ட வந்துட்டாங்கிற கை தூக்கு. யார் வெட்டவர் பண்ணி? ரகசிய கிறிஸ்தவங்க பூரா கை கொடு, பக்கத்தில் கை கொடு, ரகசிய கிறிஸ்தவளே வருக, கை கொடு, இல்லை கை கொடு எல்லாம். எனக்கு என் வலது பக்கத்தில் அப்பா இருக்காரு, அவன் என்னை வெட்டிடுவானா? தலைமுடிய எண்ணி இருக்காராம், என் பைபிள்ல இருக்குது. அவர் சித்தலாம் தலைமுடிய தலை விழுந்துருமா? அவன் வெட்ட வர்றான். நம்ம என்ன செஞ்சு தெரியுமா? நம்மளாலதான் எங்க இருக்காரு? வலது பக்கத்துல வச்சிருக்கோம். அப்படி பார்த்தோம் பாருங்க. ஏசப்பா என் கூட இருக்கீங்களா? சொல்லி முடிச்சு பார்த்து அருவா கொண்டு வர்றேன், கை நடுங்குது, அருவா கீழே விழுது, ஓடுறான். ஐயோ ஓடுறான், வாடா, இல்லை வெட்ட வாடா, போப்பா, உன் பக்கத்துல வந்த கை காலம் நடுங்குதப்போ உன் கூட துடியான சாமி இருக்குங்கிறான். கைதட்டு. கற்பையா சரஸ்வதி மயன் கணேசன் கூட துடியான ஏசப்பா இருக்கிறார். இன்னைக்குல இருந்து உருப்பிட்டணும். பக்கத்துல சொல்லுங்க. ஏன் சொல்றேன்? இந்த அதிகாரம் ஃபுல்லா எலிசாவும் சுத்தி தான் வருது. அற்புதம் எல்லாம் எலிசா சுத்தி தான் வருது. அவன் சொல்றான், ஐயோ கடன் பத்தல, என் பிள்ளை வாலி பிள்ளைகளை கடன்காரன் இருக்கிறான், அடிமைப்படுத்தி இருக்கிறான். அவ்வளவுதாங்க. அவர் சொல்றாரு, உன் வீட்டுல என்ன இருக்கு? ஏன்டா வெறும் பாத்திரம் தான் கிடக்கும். போதும். இங்க நான் சொல்றேன், தேவக்கோட்டையில உங்களுக்கு அற்புதம் வேணுமா? அற்புதம் உங்க வீட்டுக்குள்ள இருக்குது. கை நட்டுங்களேன். நீ மாட்டுக்கு எந்த கள்ள தீர்க்கதரிசி அவன் அல்லும் வல்லமும் செய்யறான், அவன் அற்புதம் செய்யறான், அங்க போனா துடியான ஜாமிய ஒரு ஊழியக்காரங்க எங்கேயா போய் தொலைஞ்சிடாத. இங்க இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் நம்பணும், உங்க போற சர்ச்சில் உங்க பாஸ்ட் மூலமா ஆண்டவர் அவர் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. உன் சர்ச்சில் தான் வல்லமை இருக்குது. நீ உன் சர்ச்சை நம்பணும். இங்க பாருங்க, தீர்க்கதரிசியில் புலம்பல். உன்ட என்ன இருக்குது? வெறும் பாத்திரத்தை கொண்டு வா. ஆண்டவர் சொல்ற வெறும் பாத்திரம். இவன் வீட்டில் இருக்க வெறும் பாத்திரம், பக்கத்து வீட்டுக்காரங்க வெறும் பாத்திரம், எல்லாம் உன் வீட்டில். நீயும் வெறும் பாத்திரமா தான் இருக்க, உன் பக்கத்து வீட்டுக்காரன்னு வெறும் பாத்திரத்துல தான் இருக்கான். நீ என்ன செய்? பக்கத்துல இருக்கிற வெறும் பாத்திரம்லாம் கூட்டி வா.
அங்க ஜெபம் பண்ணி ஓம் பாத்திரத்தை நிரப்பி, நீ அழைச்சிட்டு வந்த பாத்திரத்தை நிரப்பி. இப்ப என்ன சொல்றாவ தேவகோட்டை கிறிஸ்தவ என்ன சொல்றா? ஐயோ பாத்திரமே இல்ல. நீ சொல்ல போற முதல் தீர்க்கதரிசன ஜோசிய வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு போதும் என்கிற அளவிற்கு ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்ய போகிறார். உன் குறைவுகளை நிறைவாக மாற்ற போகிறார். ஒண்ணு அடுத்து எல்லாம் பார்த்துக்கோங்க. நீ வசனம் குறிச்சுக்கோ. 6வது வசனம், நான் டைம் இல்லாதனால 6ஆம் வசனத்தை குறிச்சுக்கோ. தேதி எழுது. டேவிட் கணேசு மூலியமா ஏசப்பா என்று சொன்னார், நீ எழுது. அதுல நான் சொல்றேன், உனக்கு வேலை இல்லையா? வேலை கிடைக்கும். குழந்தை இல்லாத விரும்பாத்திரமா இருக்கு, குழந்தை கிடைக்கும். எல்லா அற்புதம் செய்வார். நீ கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறி கடன் கொடுக்கிறவங்களை ஆண்டு மாற்ற போகிறார். கைகளை தட்டி ஆண்டவரை சோதனை பண்ணுங்க. அல்லேலூயா. அடுத்து 2வது தீர்க்க தரிசனம் எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிக்கணும். 16வது வசனம் நான் வாசிக்கும் போது என் கூட சேர்ந்து பைபிள் வாசிக்கும் போது சத்தமா வாசிக்கணுங்க. அதுல அறிக்கையிடும், அதுல வல்லமை இருக்குங்க. சரி வாசிக்கலாமா? அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பவ காலகட்டத்தில் கொண்டிருப்பாய் என்றார். போதும் போதும் போதும், அவ்வளவுதான். இன்னைக்கு ஏசப்பா சொல்றாரு, ஜோசியம் தீர்க்க தரிசனம் சொல்றாரு, உன்ட என்ன குறைவு இருக்குது? பக்கத்துல கேள்வி, உன்ட என்ன குறைவு இருக்கு? என்ன குறை? எத்தனை குறைவை சொல்றடா கணேசன், என் மாமியார் எப்படா சாவடான்னு இருக்கு. அப்படியா? நாத்தனார் தொந்தரவு தாங்கல. யாருக்கு வருதோ தீர்க்க தரிசனம். சில கணவர்மார் சொல்ற, என் பொண்டாட்டி தான்ப்பா நாத்தனாரா இருக்கா, மாமியாரா இருக்கா. நான் சொல்றேங்க, நீ ஏசப்பட்ட ஒப்பு கூட அவங்களை எல்லாம் ரட்சித்து விடுவார், ரட்சித்து பிள்ளைய மாற்றி விடுவார். நீ அடுத்து வரவங்க மாமியார் மருமகள் சேர்ந்து இந்த மீட்டிங் வர போறீங்க. கை தட்டுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பாருங்க, இங்க சொல்றாரு, உற்பவ காட்டு உன் குறைவு நிறைவே மாறிடும். அவன் நம்பவே மாட்டான், என்ன அபத்தம் பண்ணாத, என்ன தியா பேசாத ஊழியக்கார அப்படிங்கிறா. ஆண்டவர் சொல்றாரு, அவ எதுக்காக அற்புதம் செஞ்சா? ஒரு வீடை கட்டி கொடுத்துட்டான். மேல் வீட்டில் ஊழியக்காரர் தங்குறதுக்கு என்ன செய்யறா? ஏசப்பா ஊழியத்துக்காக ஒரு பிரயாசப்படுறா. அதனால நீ ஒரு வேன் பிடிச்சேன்னா உன் குறை உண்மை நிறைவா மாறிடு. கைது. அந்த வேன் போட்டு பிடிச்சிட்டு வந்ததோட இல்லை, அந்த கூட்டு வர்ற ஆத்துமாக்களை சர்ச்சுக்கு கூட்டு போகணும், சர்ச்சுக்கு கூட்டு போகணும். அல்லேலூயா. உன் குறைவை நிறைவாக்கு. 2, ஒரு நாள் அடுத்து நான் உன்னை பார்க்கும்போது உன் குறைகள்லாம் ஏசப்ப நிறைவா நீ என்று சாட்சி சொல்ல போற. கை தட்டுங்க, கை தட்டு, கை தட்டு, கை தட்டு. அல்லேலூயா. 2 3வது, அந்த கொடுத்த குழந்தை ஆசீர்வாதம் இறந்து போச்சு. ஏசப்ப உங்களை பார்த்து சொன்னாரு, இங்க இருக்கிற எல்லாரும் எப்படி தெரியுமா நீங்க வந்திருக்கீங்க? உங்க கனவுகளை செத்து போச்சுங்க. உங்க ஆசை, டீனேஜில் ஆசைப்பட்டீங்களே, கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், நல்ல பிஸ்னஸ் மேன் ஆகணும், கனவுகள் செத்துருச்சு. நீங்க வளர்த்தீங்க, அந்த குழந்தையை சூனமியால் வளர்த்தது போல உங்கள் கனவுகள் வளர்ந்தது அல்லவா? ஆசைகள் வளர்ந்துச்சு, ஆசை வச்சிங்களே, அந்த ஆசைகள்லாம் செத்து போச்சு, தரிசனம் செத்து போச்சு. நான் என் கற்பனையில், என் சிந்தனைகளில் நான் என் ஃபியூச்சரில் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், ஒரு சர்ச்சை கட்டணும், அந்த சர்ச்சில் ஒரு போதகர் ஐயாவுக்கு சர்ச்சு கட்டி கொடுக்கணும். எத்தனையோ கனவுகளை நான் பார்க்கிறேன். இந்த தேவகோட்டையில் இருக்கிற எல்லாருமே நீங்கள் தரிசனம் கனவுகள் வச்சிங்க, அந்த கனவுகளை உங்கள் தரிசனத்தோடு வளர்த்தீங்க. அந்த கனவுகள் இனிமேல் நிறைவேறவே நிறைவாரது என்று மரித்து போய்விட்டதோ, மரித்து போய்விட்டதோ. சூனையால் வளர்த்த குழந்தை மரிச்சிருச்சு. இப்போ எனக்கு ஏசப்பா என்ன தெரியுமா சொன்னார்? இங்கு யாருடைய கனவுகள், கடந்த காலங்கள் கனவுகள் மரித்து விட்டதோ, அந்த கனவுகள் மறுபடியும் உயிர்ப்பிக்க போகிறார். நல்ல குறிச்சுக்கோ, உன் நிறைவேறாத ஆசைகளை ஏசப்பா நிறைவேற்ற போகிறார். நீ மறந்துட்ட, நீ மறந்துட்ட, உன் கனவை மறந்துட்ட. இனிமே நடக்காத முடியும், முற்றுப்புள்ளி வச்சுட்ட. இனி அவ்வளவுதான். லாஸ்டர் மறைச்சிட்டா, நாரி போச்சு, முற்றுப்புள்ளி வச்சுட்டியா? எனக்கு ஏசப்பா இவ்வளோ பெரிய மீட்டிங்கில் வாலிபர்களுக்காக ஒப்பு கொடுத்ததுனால, ஜெபிக்கிறதுனால, நீ பொருதனை பண்ணதுனால உன் கனவுகளை நான் உயிர்ப்பிக்க போகிறேன். உன் நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஊழியக்காரர்களுக்கும் சேர்த்து சொல்லுகிறார். உன்னுடைய கனவு என்ன? ஐயா, ஒரு பெரிய தேவகோட்டையில் பெரிய ஒரு சர்ச்சு கட்டணும், சர்ச்சு கட்டணும். அங்கே ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் அந்த சர்ச்சுக்கு வரணும். என் சர்ச்சில் அற்புத அடையாளங்களை நடப்பிக்கணும். கனவு கண்ட இல்லை, அந்த கனவுகள் நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
இத சொல்ல போற ஊழியக்காரர் எலிசா மூலியமா சொன்ன வார்த்தை அப்படியே நடக்கிறது ஐயா. செத்து போன குழந்தையை எலிசாவுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறது போல இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ கொற்றையிலே எழுப்புதல் கனவு நிறைவேறும், எழுப்புதல் நிறைவேறும். நாலாவதாக அங்க இருக்கிற ஒரு பெரிய புலம்பல், இந்த கனவுள் மெய்ப்பிக்கிறது. 35வது வசனத்தை நீங்க குறிச்சுக்கணும். 5வது வசனம் 3 தீர்க்க தரிசனம் சொல்லிட்டேன். 4வது 40, 41, 40, 41 வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிக்க போறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? என் கூட சேர்ந்து வாசிக்கலாமா? 1, 2, 3, 4 சொன்னோம்னா என் கூட சேர்ந்து வாசிங்க. அவ்வளோதான். இன்னும் ஒன்று தான். நான் வந்துட்டேன் கடைசி, அவ்வளோதான், முடிஞ்சிடும். 1, 2, 3, 4 சாப்பிட அதை ஜனங்களுக்கு பார்த்தார்கள். அவர்கள் அந்த கூலி எடுத்து சாப்பிடுகிறது போது அதை சாப்பிடக்கூடாமல், தேவனுடைய மனுஷனே பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். அப்பொழுது அவன் பார்வை அந்த பானையிலை போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வாரி என்றான். அப்புறம் பானையிலே தோசம் புரிஞ்சிருச்சா? உங்கள்கிட்ட இருக்கிற புலம்பல் சத்தையும் காது கேட்குது, பரலோகத்து கேட்குது. பானையிலே சாவு இருக்கிறது, தோஷம் இருக்கிறது. கணவர் இருக்கிறார், கணவரிடத்துல ரட்சிப்பு இல்லை, புலம்பல். வீடு இருக்கிறது, வீட்டிலே நிம்மதி இல்லை, புலம்பல். சமாதானம் இல்லை. சரீரம் நல்லா பார்க்குறவங்க சரீரத்தில் உள்ள உறுப்புகளில் சாவுக்கு எதுவான வியாதி இருக்கிற, கேன்சர் இருக்குதா, இருதய வியாதி இருக்கிறதா? இப்போ உட்கார்ந்துருக்கிற ஐ ஃபீல் இங்கேயே சில பேர் முதுகு வலியோடு உட்கார்ந்துருக்குறீங்க. உங்களால் முதுகு வலிக்குது, அந்த கால் வலிக்குது. நான் சொல்கிறேன், சாவு இருக்கிறதா, பலவீனம் இருக்கிறதா? ஐயா, ஊழியக்காரரை பத்து புலம்பல் வரும். ஐயோ, பானையிலே சாவு இருக்கிறது, என் பிசினஸ்ல குறைச்சல் இருக்கிறது, என் வீட்டில குறைச்சல் இருக்கு, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கிறது. நீ புலம்பலோடு வந்திருக்கிறாயா? இன்றைக்கு ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் உன் சாவுக்கு ஏதுவான எல்லாவற்றையும் சுகப்படுத்த போகிறார். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்தே இருக்கலாம். எல்லாம் சீக்கிரமா எத்தனை சொல்லி இருக்கிறோம்? இன்னும் ஒண்ணு என்ன? 5வது தீர்க்க தரிசனம். 5வது தீர்க்க தரிசனம் நீங்க வீட்டில் போய் வாசி பாருங்க. ஏசப்பா எனக்கு சொன்னது என்ன தெரியுமா? ஏசப்பா என்ன தெரியுமா சொன்னாரு? 43வது வசனம். ஏன்னா 40 வசனம் அந்த 42ல இருந்தே, பின்பு பாகால் சலிசாவிலிருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதற் பலனாகிய வார்க்கோதுமின் 20 அப்பங்களையும் தான் கதிர்களையும் கொண்டு வந்தான். அப்பொழுது அவன் ஜனங்களுக்கு சாப்பிடக்கூடு என்றான். ஒரு தேவகோட்ட கிறிஸ்தவங்க உங்க சர்ச்சுக்கு என்ன கொண்டு வந்துடுறாங்க? எத்தனை வார்க்கோதுமை? விளைச்சலின் முதற்பிழை கோதுமை 20 அப்பங்கள், 20 அப்பங்களையும் தாழ் கதிர்களையும் கொண்டு வந்தான். நான் சொல்றேன், எப்பயுமேங்க உங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்க சர்ச்சில் போய் ஏசப்பா கனப்படுத்தும். ஒரு ஐயா இருக்கிறார், டெய்லி வியாபாரம் நடந்த உடனே அந்த எவ்வளவு வியாபாரம் நடந்தாலும் அந்த வியாபாரத்தை எங்க உண்டியில் போட்டுருவார். பார்த்தீங்களா? ஒரு பொருந்தணும். முதற் பலன். உங்க பிறந்த நாளில் சாட்சி சொல்லணும்னு சொன்னேன். உங்க பிறந்த நாளில் ஒரு காணிக்கை உன் சர்ச்சுக்கு கொடுக்கணும், ஒரு மிஷனரி பணிக்கு கொடுக்கணும். உன் பிறந்த நாள் பண்டிகை ஒரு பைபிள் வாங்கி தரேன், இல்லை 5 பைபிள் இல்லை, அதுக்கு நீ கூட எல்லாத்துக்கும் வாங்கித்தா. இல்லை நீ கொடுக்குறியா? தேவையான உங்களுக்கு 1 லட்சம் பேருக்கு நான் வாங்கி தரேன். எங்கள் ஆண்டவர் சொல்றாரு, உன்கிட்ட இருக்கிறத நீ கொண்டு வர்றியாப்பா, கொண்டு வர்றியா? 10,000 புலம்புறான். அடுத்து என்ன சொல்றான்? அதற்கு அந்த மனுஷன் 43வது வசனத்தில், அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி? இது பத்தாது. நான் சொல்றேன், இங்க இருக்கிற யாருக்குமே பத்தலைங்க. இந்த மாசத்துல இவ்வளவு நாள் தான் ஆச்சு, காசு காலி ஆயிடுச்சு. பூரம் காணி டப்பா தான் வந்திருக்கீங்க. சாவு, என் வீட்டில் சாவு இருக்குது, வருத்தம் இருக்குது, கசப்பு இருக்குது. என்ன ஏசப்பா சொல்றாரு, நீ விசுவாசித்து போய் எல்லாத்தையும் சப்ளை பண்றா. 5 அப்பம் 2 மீன் கொடுத்துட்டீங்களா? அந்த 5 அப்பம் 5000 பேர்களுக்கு போஷிக்கப்பட போகிறது. கைகளை தட்டு. நான் சொல்றேன், இப்ப இருக்கிற உன் வருமானத்துல நீ ஆண்டவருக்கு முதல் பலனை கொடுக்குறியா? அந்த வேல்யூபிள் காணிக்க வச்சு எல்லாருக்கும் கொடுத்து மீதியா எடுக்கலாம். கை தட்டுங்களேன். சொல்றேன், நான் ஏன் தெரியுமா இவ்வளோ வைராக்கியமாக பேசுகிறேன்? எங்கள் ஊருக்கு வர்ற கிறிஸ்தவங்களை நான் அறுவாடத்துக்கு வெட்ட போயிடுவோம்.
எனக்கு ஏசுனார்னா பிடிக்காது, மதம் மாற்ற வந்திருக்காங்கன்னு நினைப்பேன். என் ஹார்ட்டில் ஒரு வியாதி வந்து டாக்டர் 6 மாதத்தில் செத்து போயிருவேன்னு சொல்லிட்டார். மரண தேதி முன்கரிக்கப்பட்டுச்சு. அழுதேன். கடவுள் தான் உங்களை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டார். நல்ல கவனிங்க, அவ்வளோதான். 5 தீர்க்கன்னு சொல்லிட்டு இப்போ கடைசி 2 நிமிஷத்துல என் சாட்சி சொல்லி முடிச்சிருவேன். கடவுள் தான் காப்பாற்ற முடியும். கடவுளை தேடணும். கிறிஸ்தவங்களுக்கு ஒரு சாமி தான். நான் சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் கிறிஸ்தவங்களுக்கு ஒரு சாமி தான். எனக்கு அப்படி கிடையாதுங்க. அம்பிட்டு இருக்குதுங்க. ஏறி இறங்காத இடமே இல்லை. 3 மாதம் உயிர் பிச்சை கேட்டேன் எங்கள் சாமிகிட்டெல்லாம் போய். ஒரு மாற்றம் இல்லை. நடந்தாலே இழப்பு வந்துடும். செத்து போயிடுவேன் எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க. சாகர நிலைமையில் இந்த கிறிஸ்தவங்க சாமியை கும்பிட்டுட்டு சாங்கன்னு சொல்லி இது போல ஒரு சர்ச்சுக்கு போயிட்டேன். அவங்க பாடுற பாட்டு புரியாது, பண்ணுற பிரசங்கம் புரியாது. புரியல எனக்கு. திடீர்னு போய் உட்காந்து என்ன 2 மணி நேரம் எங்கள் சர்ச்சில் நடந்துச்சு. ஒன்றும் புரியாது. வேடிக்கை பார்த்துட்டு என்னடா அவங்க பாட்டு பறிக்கிறாங்க, கை தட்டுறாங்க, அல்லையான்னு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, பாயிண்ட் 1 2 3ன்னு பாஸ்ட் பிரசங்கம் பண்ணுறார். தெரியாது. ஆனால் ஜெபம் பண்ண சொல்லும்போது ஒத்த நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன். கண்ணு மூடி ஜெபிக்க தெரியாது. நல்லா கவனிங்க. இந்த செய்தியை டிவியில் பார்க்குற எல்லாரும் கவனிங்க. 1 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன். கண்ணை திறந்து ஜெபம் பண்ணுவேன். ஏசப்பா நான் உயிர் வாழ ஆசைப்படுறேன், எனக்கு உயிர் தாங்கன்னு சொல்லி அழுதேன். அந்த ஒத்த நிமிஷ ஜெபத்தில் யாரோ ஒருவர் என்னை தொடுவது என்னால் உணர முடியும். சாவ நினைச்சு இரவு தூக்க வராது. அன்னைக்கு நல்லா தூங்குறேன். ஐயோ கிறிஸ்தவங்க சாமி, துணியான சாமி. நான் அடுத்த வாரம் சர்ச்சைக்கு போனேன். 1 நிமிஷம் ஜெபம் பண்ணேன். ஒரே 1 நிமிஷம். 5 வாரம் சர்ச்சைக்கு போனேன். 5 நிமிஷம் ஏசப்பாட்ட பேசினேன். உங்க ஏசப்பா கிறிஸ்தவங்க சாமி 5 நிமிஷம் உங்க சாமிகிட்ட பேசினதுனால கணேசன் பேசின என்ன தெரியுமா செஞ்சார்? இந்த கணேசுடைய வாழ்க்கையை மாற்றி வைத்தார். சிகரெட் குடிக்கிற பழக்கம், சாராயம் குடிக்கிற பழக்கம் மாறிடுச்சு. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணேன். டாக்டர் என்ன தெரியுமா சொன்னாரு? உங்க சரீரத்துல வியாதி இருந்ததற்கான சின்ன அறிகுறி கூட இல்லை. ஐயா நான் பிரசங்கிக்கிற இயேசு, கணேசன் பிரசங்கிக்கிற இயேசு, கற்பையா சரஸ்வதி மயன் கணேசன் பிரசங்கிக்கிற இயேசு எனக்கு உயிர் கொடுத்தார் ஐயா, என் கண்ணீரை துடைத்தார் ஐயா. கொஞ்ச நாள் நல்லா இருந்தேன். கொஞ்ச நாள்ல சந்தையை வந்து ஏசப்பா மறுதலிச்சிட்டேன். நன்றி கட்ட கிறிஸ்தவனா மாறிட்டேன். இங்க இருக்கிற நீங்கள்லாம் நன்றி உள்ள கிறிஸ்தவங்களா, நன்றி இல்லாத கிறிஸ்தவங்களா? உங்க சர்ச்சுக்கு ஒழுங்கா ஆத்மாவை போன வாரம் கூட்டு போலையே, ஒருத்தருக்கு இயேசு பத்தி சொல்லலையே. உன் வீட்டோட சொத்து மதிப்பெண்ண 50 லட்சமா? 50 லட்சத்துல உனக்கு ஏசப்பா வீடு கட்டி கொடுத்தால, 5 லட்சத்துல உன் சர்ச்சுக்கு சர்ச்சு கட்டி கொடுத்தியா? பாஸ்ட் 5 லட்சத்தை கொடுத்து ஒரு கிராம சர்ச்சு கட்டி சொன்னியா? நான் 1 லட்சம் கிராமத்துல ஏசப்பா ஊழியம் செய்ய போறேன். எத்தனையோ சர்ச்சு கட்ட வேண்டியது தர்றியா? நீ என்ன நன்றி கட்ட கிறிஸ்தவங்களா? நன்றி உள்ள கிறிஸ்தவங்களா? நன்றி உள்ள கிறிஸ்தவனா அந்த உபவாச கூட்டத்துக்கு நீங்க வைக்க முடியல, நாங்க வைக்கிறோம்ல, நீ உன்னால உதவி செய்வ. நன்றி இல்லாம அவர் மறுதளிச்சிட்டாங்க. சீரட் சாராயம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாங்க மறுதளித்து போன பேதுருவை ஏசப்பா போய் பார்த்தார். பைபிள்ல இருக்கு. சந்தேகப்பட்ட தோமாவை ஏசப்பா பார்த்தார். இதெல்லாம் பைபிள்ல தாங்க இருக்குது. எனக்கு ரியல்னா எப்படி தெரியுமா தெரிஞ்சது? மறுதளித்த கணேசனை தேடி, சந்தேகப்பட்ட கணேசனை தேடி என் கிராமத்துக்கு ஏசப்பா வந்தாருங்க. எங்கள் ஊரில் ஒரு பாழடைஞ்ச கட்டடத்தில் தூங்குற பழக்கம். தூங்கி எந்திரிச்சு வீட்டுக்கு போகணுன்னு ஆயத்தமாக இருக்கிறேன். கூட்டுன்னு அறைக்குள்ள ஒரு மனுஷரை பார்க்குறேன். அவர் அழுதுகிட்டே இருக்கிறார். தம் பாரத்தை சொல்லி சொல்லி அழுகிற. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நானே தேவன், என்னை தவிர வேற தேவர்களை நான் இந்த ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன். என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் இவளை ஆசிர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன். யாருமே என்று வரமாட்டாங்க. என்னாலே எல்லாம் எங்கோ போய் கொடுங்க அழுகிறார். அவர் அழுகிறத பார்த்து என்ன நிறைய நான் அழ ஆரம்பிச்சேன். யாருக்கு தெரியாது? உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் யார் அழுகிறார், ஏன் அழுகிறார் யாருன்னு தெரியாதுங்க. எந்த ஜனக்கூட்டத்தில் போகத்தில் போய் தச்சையில் பஸ் ஸ்டாண்டு அப்படி கூட்டமாக இருக்கிற இடத்துல போனாலே அழுகிற சத்தம் கேட்குங்க. யாரோ ஒருவர் அழுகிறார், யாருன்னு தெரியவில்லை. கேள்வியோடு இருந்தபோது உங்களை போன்ற ஒரு கிறிஸ்தவ நண்பர் இடத்துல கேட்டேன். அவர் தான் உலகத்தில் உள்ள எல்லாருக்காக ஒருத்தர் அழுறாருன்னா ஒரு மனுஷர் இல்லை, அவர் தான் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தார். ஐயா கிறிஸ்தவங்க சாமியவான்னு நான் பார்த்தேன். என்னை தேடி அவர் வந்தார். அவர் அழுகிறாரு. அவர் தான் எனக்கு என் கண்ணீரை தொடச்சாரு. என் கண்ணீரை தொடச்சு ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறாரா? நான் முடிவு செஞ்சேங்க, தீர்மானம் செஞ்சேங்க. ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். ஜனங்கள் அறியல என்ன நீங்க அழுறீங்க, நான் போய் ஜனங்கள்கிட்ட சொல்றேன். ஐயா 30 வருஷமா ஊழியம் செய்யறேங்க. உண்மையாக செய்யறேங்க, உண்மையாக செய்ய. எங்க இடத்துக்கு நீங்க வாங்கங்க. 11 ஏக்கர்ல 300 பேர் அங்கே தங்கி இருக்கிறோங்க. டெய்லி சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், டியூஷன் சென்டர் கொடுக்குறோம், ஒரு நாளைக்கு ஒரு கல்யாண வீடு செய்கிறோம். இத்தனை மிஷனரிகளை அனுப்பியாச்சு, இன்னும் நான் அனுப்புவாங்க. இவ்வளோ யாரும் வைக்க முடியாத சொல்ல முடியாத பெரிய முகாம் வைக்கிறோம். உங்கள் ஊரில் 5000 பேரை கூட்டுறீங்கிறேன். ஐயா
இதெல்லாம் ஏன் தெரியுமாங்க? என் கண்ணீரை துடைச்சி ஏசப்பா கண்ணீரோடு அழுகிறாரு. என்னால் சும்மா இருக்க முடியலங்க. என் கண்ணீரை அவர் துடைச்சார்லங்க. அவர் கண்ணீரை நான் தாங்க துடைக்கணும். ஐயா, உன்னை கைகூப்பி கேட்குறேன், ஒரு பாவி மனம் திரும்பினாதான் பரலோகத்தில் சந்தோஷம். ஜபம் பண்ணி அப்படி கண்ணீரத்தோட உன்னால் என்று ஊழியத்தை செஞ்சு கண்ணீரத்தோட, ஒரு சர்ச்சுக்கு ஒரு ஆத்மாவில் கொண்டு போய் கண்ணீரத்தோட, உன் வீட்டில் ஒரு சிறுவர் ஊழிய ஆரம்பி, ஒரு ஜப கூட்ட ஆரம்பிச்சு அவரை கண்ணீரத்தோட, வாலிபர் முகாமிற்கு வாழ்வு அழைச்சிட்டு வந்து கண்ணீரத்தோட அவர் கண்ணீரை நீங்க துடைக்கணும். நான் சொல்றேங்க, நான் கண்டுபிடிச்ச உண்மை என்ன தெரியுமாங்க? ஏசப்பாவை கண்ணீரை தொடங்கி என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். அவர் என் கண்ணீரை தொடச்சிக்கிட்டே இருக்கிறாரு. அவரை கனப்படுத்துறேன், அவர் என்ன கனப்படுத்துறாங்க. எனக்கு உங்களுக்கு 5 தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுமா? தீர்க்க தரிசன வார்த்தைக்கு பின்னாடி அவங்களுடைய செயல்பாடு வெறுமையான இருக்கிறத கொண்டு வந்து வைக்கிறாங்க. சூனமியாளாமா ஒரு வீடு கட்டுறாங்க, செத்த குழந்தைய கொண்டு வந்து தீர்க்க தரிசிட்ட வந்து புலம்புறாங்க. ஆண்டவற்ற புலம்புல, மனுஷர்கள்ட்ட போல ஆண்டவற்ற புலம்புறாங்க. தரிசனம் நிறைவேறுகிறது, கனவுகள் நிறைவேறுகிறது. அல்லேலூயா. ஐயோ, பாடுகள் சாவு இருக்கிறதை தேவ மனிதனிடத்தில் தேவனிடத்தில் வந்து முறையிடுகிறார்கள். முதல் பலனை கொண்டு வந்து கொடுத்த போது அவங்க எல்லாருக்கும் சப்ளை பண்ணி மீதியாக துணைக்கி எடுக்கிறார்கள். நான் சொல்றேங்க, அவர் கண்ணீரை துடைக்கிறதுக்கு இப்ப நீங்க தீர்மானம் எடுத்தீங்கன்னா அவர் உங்களை கண்ணீரை துடைக்கும்படி 5 விதமான அற்புதங்களை செய்ய போகிறார். எல்லா கண்களையும் கேட்ட வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஏசப்பான்னு சொல்லுங்க, ஏசப்பான்னு சொல்லுங்க. அவர் தான் உங்களோடு கூட பேச, என் மகனே, என் மகனே, நான் உனக்கு 5 விதமான அற்புதங்களை செய்ய போகிறேன். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? வெறுமையான பாத்திரங்களை நான் நிரப்ப போகிறேன், மீதியாக எடுக்க போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் முற்போக்கு காலகட்டத்தில் உன் குறைகளை நிறைவாக மாற்ற போகிறேன். உன் செத்த தரிசனங்களை நிறைவேற்ற போகிறேன். உலர்ந்த எலும்புகள் உயிரடைய தேவ வல்லமை இறங்குகிறது, தேவ வல்லமை இறங்குகிறது. தேவ 5 விதமான தீர்க்க தரிசன வார்த்தைகள், உங்களுக்குரிய வார்த்தைகள், உங்களுக்குரிய வார்த்தைகள். நீங்க என்ன தெரியுமா? ஆண்டவரே, இனி நான் சும்மா இருக்க மாட்டேன். ஜெபம் பண்ணி மணி கண்ணீரை துடைப்பேன், ஊழியம் செய்து கண்ணீரை துடைப்பேன். இந்த வாலிபர் முகாமுக்கு என்னால என்ற உதவிகளை செய்வேன், என்னால என்ற உதவிகளை செய்வேன். ஆண்டவரை வாலிபனை அழைச்சிட்டு வருவேன். என் சர்ச்சில் வாலிபரின் கூட்டம் எழுமணுங்கிறதுக்காக ஆண்டவரை உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி மணி கண்ணீரை துடைப்பேன். ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், உங்க அற்புதத்துக்காக ஜெபிக்க போறேன். நீங்க ஜெபம் பண்ண முடியும், ஜெபம் ஏசப்பா அழாதீங்க, ஏசப்பா அழாதீங்க. இந்த நாள் இருந்து உங்க கண்ணீரை துடைக்க ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த வாலிபன் முகாமிற்கு என்னால என்ற வாலிபன் அழைச்சிட்டு போய் கண்ணீரை துடைப்பேன். நான் இவ்வளவு எழுப்புதல் இங்க தமிழ்நாட்டு வரப்போகுதே, நான் சும்மா இருக்க மாட்டேன். எனக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த வாலிபன் முகாமுக்கு சொல்ல போகிறேன். ஓ ஆண்டவரே, ஒப்பு கொடுங்க. ஏசப்பா அழாதீங்க சொல்லுங்க. ஆண்டவரே, ஆதி எலும்பை நான் விட்டுட்டேன், ஆதியில இருந்த ஜெபத்தை விட்டுட்டேன். அநேகர் இங்க இருக்கிறீர்கள், உங்க போதனைகளை மறந்து விட்டீர்கள். ஏசப்பா என்ன மன்னிங்கன்னு சொல்லுங்க. இந்த நாளிலிருந்து, இந்த நாள் உமக்காக எலிசாவை போல செயல்பட ஒப்பு கொடுக்கிறேன், உமக்காக ஊழியம் செய்ய ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்ன ஒப்பு கொடுக்கிறேன், நான் செய்த போதனைகளை நிறைவேற்றும்படி ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, என் மகளை ஒப்பு கொடு, இந்த நாள்ல உன்னை ஒப்பு கொடு, ஏசப்பான்னு ஒப்பு கொடு. ஏசப்பா அழாதீங்க, ஏசப்பா அழாதீங்க. கடந்த காலத்துல நான் பாவம் செஞ்சுமே உங்களுடைய பரிசுத்தத்தை இழந்துட்டேன்னு சொல்றீங்களா? மன்னிப்பு கேளுங்க. ஏசப்பா, இந்த பாவத்தை மன்னிச்சிருங்க. இன்றைக்கு என்ன மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன், உமக்காக என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். கடைசியா உங்களுக்காக ஜெபித்து நிறைவு செய்ய போகிறார். இந்த எழுப்புதல் கூட்டத்தில், எழுப்புதல் விரும்புவோர் கூட்டத்தில் ஏசப்பா என் கூட 5 தீர்க்க தரிசனத்துல என் கூட பேசினார். என் கண்ணீரை, அவர் கண்ணீரை துடைக்கும்படி என்ன அர்ப்பணிச்சிருக்கிறேன். என் கண்ணீர் துடைக்கும்படி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றவங்க உங்களுடைய வலதுகை காமிங்க. நான் உங்களுக்காக ஜெபித்து நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு என்ன அற்புதம் வேணும், உங்க பிரச்சனையை சொல்லுங்க. குழந்தை வாக்கி வேணும் ஆண்டவரே, வேலை கிடைக்கும் ஆண்டவரே, என் கடன் பிரச்சனை தீரணும், என் வீட்டில் இருக்கிற தோஷம் மாறணும், அந்த தோஷம் சாமக்கியமான தோஷம் மாறணும். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஐயோ, என் தரிசனம், என் தரிசிச்சிருச்சு, நிறைவேறாத ஆசைகள் எனக்கு இருக்குது சொல்லுங்க. இந்த ஆசை எனக்கு நிறைவேறணும், என் ஆசை நிறைவேறணும். ஒப்பு கொடுங்க. அவர் கண்ணீரை துடைக்கும்படி ஒப்பு கொடுத்து
இருக்கிறீங்க. கண்ணீரை துடைக்கும்படி சொல்லுங்க. அப்பான்னு சொல்லுங்க, ஏசப்பான்னு சொல்லுங்க. நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, கரங்களை தூக்கி யாருமே எனக்கு என்ன அற்புதம் வேணும்னு சொல்லி என்னோட கூட இணைந்து இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ, டிவி மூலியமாக, யூடியூப் மூலியமாக, வெளிநாடுகளில் யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவருடைய கண்ணீரில் துடைக்கப்படும்படி நீர் எழும்புவீராக. அவருடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியேறுவதாக, வியாதி படுக்கையில் மாறுவதாக, கடனாக நடக்க முடியாதவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே நடப்பார்களாக. காதுகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதா, கண்ணில் இருக்கிற பலவீனங்கள் மாறட்டும், இருதய வியாதிகள் மாறட்டும், குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும். தன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலேன்னு சொல்லி குழந்தையோடு வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்படுவார்களாக. இந்த தேவகோட்டையில பெரிய ஒரு எழுப்புதல் வருவதாக. ஒரு 5000 பேர் கொண்ட வாலிபர் முகாமை இந்த இடத்தில் வைப்பதற்கு உதவி செய்வீராக. கர்த்தர் தம்முடைய வல்லமை விளைய செய்வீராக. ஒரு எழுப்புதல் இந்த தேவகோட்டையில வருவதாக. அருமையான போதகர்கள் கண்ட கனவுகள் இந்த தேவகோட்டையில் நிறைவேறுவதாக. மீட்டிங் ஆயத்தப்படுவதற்கு உதவி செய்த எல்லாரையும், ஜெபித்து கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பிரயாசப்பட்டு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வெறுமையாக அனுப்பாதீர்கள். தோழமை மிஸ்ரதிகளை ஆசீர்வதிங்க. தேவராட்களை ஆசீர்வதிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.